மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நத்தார் தினத்தில் உலகை உலுக்கிய விமான விபத்து, நள்ளிரவில் நடந்த பயங்கரம். வீட்டுக்குள் இளம் கணவன் மனைவி மீது துப்பாக்கிச் சூடு. வத்திக்கானில் சிறப்பாக இடம்பெற்ற புனித கதவு திறப்பு விழா. யாழில் மேலும் இருவருக்கு எலிக்காய்ச்சல், அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி. பண்டிகை காலத்தில் அதிகரித்துள்ள இணையவழி பண மோசடி. தொடர்வென விரிவான செய்திகள். கஜகஸ்தானின் அக்டாவ் நகருக்கு அருகே இன்று 67 பயணிகளுடன் ரஷ்யா நோக்கி சென்ற விமானம் விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 42 பேர் இறந்திருக்கலாம் என்று அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் குறித்த விபத்தில் 25 பேர் உயிர் பிழைத்துள்ளதாக அந்நாட்டின் அவசரகால அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறித்த அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் பாகுவிலிருந்து ரஷ்யாவின் குரோஸ்னிக்கு சென்று கொண்டிருந்துள்ளது. அதேவேளை விமானம் அவசரமாக தரையிறக்க முற்பட்ட வேளை அதில் தீப்பற்றியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் அவ்விமானத்தில் 62 பயணிகள் மற்றும் 5 பணியாளர்கள் இருந்ததாக போக்குவரத்து அமைச்சகம் தெரிவிக்கின்றது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், விமானம் கஜகஸ்தான் நாட்டின் வான்பரப்பில் சென்று கொண்டிருந்த போது அதிக பனிமூட்டம் நிலவியுள்ளது. இதனால் விமானத்தை கஜகஸ்தானில் உள்ள அக்டாவ் நகரில் உள்ள விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்க விமானி முயற்சித்துள்ளார். அப்போது திடீரென விமானத்தின் மீது பறவைகள் மோதியுள்ளன. இதனையடுத்து விமானத்தை வேகமாக தரையிறக்க விமானி முயற்சித்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக விமானம் திடீரென கீழே விழுந்து வெடித்து சிதறியுள்ளது. இந்த சம்பவத்தில் 42 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 25 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதனையடுத்து விரைந்து வந்த மீட்பு குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். மேலும் விபத்து தொடர்பிலான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. குருநாகலில் வீடொன்றுக்குள் புகுந்த கும்பலொன்று கணவன் மனைவி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளது. இந்த சம்பவம் வெல்லவ மரலுவாவ பிரதேசத்தில் நேற்றிரவு நடந்துள்ளது. துப்பாக்கிதாரிகள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். படுகாயமடைந்த கணவனும் மனைவியும் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கணவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மரலுவாவ பிரதேசத்தைச் சேர்ந்த 32 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 30 வயதான பெண் காயமடைந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானவர்கள் அந்த பகுதியில் தற்காலிகமாக வசித்து வந்த திருமணமான தம்பதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிதாரிகளை கைது செய்யும் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சிறப்பு ஜூபிலி ஆண்டின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் பாப்பரசர் பிரான்சிஸ் புனித கதவை திறந்து வைத்துள்ளார். வத்திக்கானில் நேற்று நடைபெற்ற விழாவில் ரோமன் கத்தோலிக்கர்களுக்கான சிறப்பு ஜூபிலி ஆண்டை பாப்பரசர் ஆரம்பித்து வைத்துள்ளார். வத்திக்கானில் உள்ள செங்கற்களால் கட்டப்பட்ட புனித பீட்டர் பேராலயத்தின் புனித நுழைவாயிலே இவ்வாறு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஜூபிலி ஆண்டானது 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே வருகின்றது. உலகம் முழுவதிலும் இருந்து 30 மில்லியனுக்கும் அதிகமான யாத்ரீகர்கள் ரோம் நாட்டிற்கு சென்று தங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் தேடும் வகையில் இந்த நுழைவாயிலை கடந்து செல்வார்கள். அதேவேளை எதிர்வரும் 2026 ஜனவரி 6ஆம் தேதியுடன் இறைவனின் திருவுருவ பெருவிழாவில் புனித நுழைவாயிலின் மூடுதலுடன் ஜூப்ளி ஆண்டு நிறைவடையும். முன்னதாக கடந்த 2000ஆம் ஆண்டு பாப்பரசர் புனிதர் 2ஆம் ஜோன் போலினால் ஜூப்ளி கொண்டாட்டத்திற்காக புனித கதவு திறக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலிக்காய்ச்சல் அறிகுறிகளுடன் நேற்று இருவர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 4 நாட்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மேற்படி இருவரும் நோய் மிகவும் தீவிரமடைந்த நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மக்கள் தற்போது முன்னெடுக்கும் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். ஆரம்பத்திலேயே வைத்தியசாலைக்கு வர வேண்டும். சிகிச்சையினை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் நோயின் தீவிரத்தன்மையையும் இறப்பினையும் தடுக்கலாம் என பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பண்டிகை காலத்தில் இணையமூடாக பணமோசடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணினி அவசர பதில் மன்றத்தின் பிரதம தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த தெரிவித்துள்ளார். சில பரிசுகளை வென்றதாக கூறி வாடிக்கையாளர்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பணமோசடி செய்ததாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார்.
AI தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி சில முறைகேடுகள் நடப்பதாக முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவ்வாறான அழைப்புகள் மற்றும் சம்பவங்களில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு பொதுமக்கள் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என நிரோஸ் ஆனந்த தெரிவித்துள்ளார்.